கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 73வது அதிகாரம் 23வது வசனம். சங்கீதம் 73வது அதிகாரம் 23வது வசனம். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். அவரோடு நம்ம எப்போதும் அவரோடு இருக்கும்போது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து தாங்குகிறவராக இருக்கிறார். நம்ம எப்பொழுதும் அவரோடு இருப்பது என்பது எதை குறிக்கிறதுனா, சங்கீதம் 63வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. என்னுடைய ஆத்துமா உம்மை எல்லா சூழ்நிலையிலும் விடாம பற்றி கொண்டிருக்கிறது, அப்பொழுது உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. அதாவது நம்முடைய ஆத்துமா அவரை விடாம அவரை தொடர்ந்து பற்றி கொண்டிருப்பதான் அவரோடு கூட இருக்கிற அந்த ஒரு அனுபவம். இந்த காரியத்தை ஆசாப் சொல்லுகிறான், நான் உம்மோடு இருக்கிறேன் என்பதை. சங்கீதக்காரனாகி ஆசாப் அவன் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பு அவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறதுனா, அதே சங்கீதம் 73வது அதிகாரத்துல 3வது வசனம் முதல் நாம் வாசிக்கும் போது, துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியா இருக்கிறது. நரர் படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதி அடையார்கள். 7வது வசனம் சொல்கிறது, அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. ஒரு கூட்டம் ஜனத்தை பார்த்து அவனுக்கு பொறாமை ஏற்படுகிறது. ஏன்னா அவர்களுக்கு மரண பரியந்தம் எந்த ஒரு இடுக்கணோ உபத்திரவமோ இல்லை. அவளுடைய பலன் இன்னும் நாம பார்க்கும்போது அவன் பார்க்கையில் அவர்களால் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா ரொம்ப பலவான்களாய் காணப்படுகிறார்கள். அவர்களுடைய இருதயம் விரும்புவதிலும் அதிகமாக அவர்களுக்கு கிடைக்கிறது. இப்படிப்பட்ட அந்த ஜனங்களை பார்க்கும்போது இந்த ஆசாப்புடைய இருதயத்திலே பொறாமை வருகிறது. ஏன் அப்படி அவனுக்குள் அப்படி ஒரு எண்ணம் வருகிறதுனா, 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். நான் நாள்தோறும் வாதிக்கப்படுறேன், தண்டிக்கப்படுறேன், கண்டிக்கப்படுறேன். இருந்தாலும் இந்த ஜனங்கள் அவர்களுக்கு எந்த நெருக்கம் உபத்திரவும் இல்லையே என்று சொல்லி அவர்கள் மேல பொறாமை கொள்றான். மேல சொல்லுகிறான், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை நான் கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமா இருந்தது என்று சொல்லி அந்த ஜனங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது 18வது வசனத்திலே பாருங்க, நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். யாரை பார்த்து பொறாமை கொண்டிருந்தானோ அந்த ஜனங்கள் ஒரு நிமிஷத்திலே பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து போகிறார்கள். நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி கீழே விழ பண்ணுகிறீர் என்று சொல்லுகிறார். அப்படின்னா பாருங்க, இந்த இடத்துல அந்த ஜனங்களை குறித்து துன்மார்க்கர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர் என்றது நாம பாவிகள் என்று நினைப்போம், அதுதான் இல்லை. மனிதர்கள் எல்லாருமே பாவிகள் தான். இன்னொரு ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது நீதிமான்கள். நீதிமான்கள் என்பது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்ப கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாதவர்களை தான் துன்மார்க்கராக இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப இது துன்மார்க்கர் என்று எண்ணப்படுபவர்களுக்கு தான் சறுக்கலும் தள்ளாடுதலும் அவருடைய வாழ்க்கையில வருமா என்றால் இல்லை. அதே அதிகாரம் 2வது வசனத்திலே ஆசாப் தான் சொல்லுகிறான், ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு. அப்படின்னா நீதிமான்களுக்கும் தள்ளாடுதலும் வருது, சறுக்கலும் வருது, அதிலிருந்து என் கால்கள் சற்றே தப்பிட்டு. ஏன்னா நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், நீர் என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன். நான் உம்மோடு இருப்பதனால என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் சறுக்குதலுக்கும் தப்பிட்டு, நான் பாழாய் போகலை, நான் நிர்மூலம் ஆகலைன்னு அந்த இடத்துல ஆசா உணர்வடைகிறான். நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டாலும் நான் தண்டிக்கப்பட்டாலும் நான் உம்மோடு இருக்கிறேன், நீர் என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன். அப்போ நாள்தோறும் வாதிக்கப்படுவதும் தண்டிக்கப்படுவதும் எதற்காக என்றால் நாம் அவரோடு இருப்பதற்கு. இந்த இடத்துல நம்ம அதை தான் முக்கியமாக பார்க்கணும், நாம் எப்பொழுதும் அவரோடு இருப்பதற்கு. ஏன்னா பவுலை குறித்து கூட வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு ஒரு முல்லை கொடுத்திருந்தார் என்று. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலே, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சாத்தானுடைய தூதனை கூட கர்த்தர் அனுமதிக்கிறார். எதுக்காக என்ன, பவுல் தன்னை உயர்த்தாதபடிக்கு. ஆனால் அந்த முள்ளை தன்னை விட்டு எடுத்து விடும்படி பவுல் 3 முறை கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறான், விண்ணப்பம் பண்றான். ஆண்டவர் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார்.
ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், அந்த முள் இருக்கட்டும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அதுக்கு பவுல் என்ன சொல்கிறார் என்றால், கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமா மேன்மை பாராட்டுகிறேன். அப்படின்னா என்னுடைய பலவீனம் அது எதுவா இருந்தாலும் சரி, அந்த பலவீனத்தின் நிமித்தமாகத்தான் அவருடைய வல்லமை எனக்குள் தங்குகிறது. நான் எப்பொழுதும் அவரோடு இருப்பேன். கர்த்தர் எப்பொழுதும் என்னோடு இருப்பார். என் ஆத்துமாவும் தொடர்ந்து அவரை விடாம பற்றி கொண்டிருக்கும். ஏன்னா அந்த காரியத்துல அவருடைய வல்லமை எனக்கு தேவை. அந்த காரியத்துல அவருடைய உதவி எனக்கு தேவை. அந்த காரியத்துல அவருடைய வழி நடத்துதல் எனக்கு தேவை. இதுதான் கர்த்தரை நம்ம சார்ந்து இருக்கிற அனுபவம். அவரோடு இருப்பது என்பது நம்முடைய ஆத்துமா எல்லா காரியத்துக்கும் அவரை விடாம பற்றி கொண்டிருக்கிறதுக்கு. அப்போ இந்த நாள்தோறும் பாதிக்கப்படுகிற தண்டிக்கப்படுகிற அனுபவம் எதற்காக என்ன? கர்த்தரை விடாம பற்றி கொண்டு அவரை சார்ந்திருப்பதற்கு. உண்மையாக உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் எப்படிப்பட்ட குணத்தை உடையவனாக இருப்பான் என்றால், கர்த்தரை முழுமையாக சார்ந்திருக்கிறவனாக. 2 நாளாகமும் 14வது அதிகாரத்திலே ஆசா என்கிற யூதாவுடைய ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது அதிகாரம் 2வது வசனத்திலே அந்த ஆசாவை குறித்து நம்ம வாசிக்கும் போது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். முதலாவது நம்ம ஆசாவை பற்றி பார்த்தோம்னா, ஆசா கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானவைகளையே செய்கிறான். 2வது பாருங்க, 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி போட்டான். அடுத்து பார்த்தோம்னா, அவனிடத்துல காணப்பட்ட அவனுடைய எல்லையிலே காணப்பட்ட எல்லா அருவறுப்புகளையும் அவன் அகற்றுகிறான். அடுத்து 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தான். அவன் நியாயப்பிரமாணத்தை கற்றது மட்டுமல்லாமல் அவனுடைய ஜனங்களுக்கெல்லாம் கற்பித்து கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கும்படி அவன் போதிக்கிறான். அப்போ அவனிடத்துல எல்லாமே நல்ல கிரியைகள் விளங்குகிறது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறான் முதலாவது. 2வது, அவனிடத்துல இருக்கிற எல்லா அருவறுப்புகளையும் அவன் அகற்றுகிறான். எல்லா ஜனங்களுக்கும் அவன் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவனாக இருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். அவனுடைய ஆட்சி காலத்திலே ஒரு 10 வருஷம் மட்டும் தேசம் அமெரிக்கையா இருந்ததுட்டு 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 10 வருஷம் அவனுக்கு யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல் காணப்படுகிறது. அந்த காலத்திலே அவன் அநேக பட்டணங்களை கட்டுகிறான், அநேக கோபுரங்களை வைத்து அவனுடைய எல்லையை அவன் பெரிதாக்குகிறான். அவனுக்கு ஏன்னா சுற்றிலும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அமைதலா இளைப்பாறுதலாய் காணப்பட்டது. அப்படி இருக்கும் போது பாருங்க, அந்த ராஜாவுக்கு விரோதமாக எத்தியோப்பியர்கள் வருகிறார்கள் யுத்தம் செய்வதற்கு. 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அவன் மிகுந்த ஒரு சேனையோட இந்த ஆசாவுக்கு நேராக புறப்பட்டு வருகிறான். அந்த இடத்துல ஆசா நான் கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சிருக்கிறேன், நான் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை கற்று மற்றவர்களுக்கு போதிக்கிறவனாக இருக்கிறேன், என்னிடத்துல உள்ள எல்லா அருவறுப்புகளை நீக்கிட்டேன் என்று சொல்லி தன்னை சார்ந்து துணிந்து போய் அந்த ராஜாவோடு எதிர்கொள்ளவில்லை. உடனே அந்த ஆசா என்ன செய்கிறான் என்றால் பாருங்கள், 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். இந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், பலம் உள்ளவனுக்காகலும் பலனற்றவனுக்காகலும். ஏன் ஆசா இந்த இடத்துல பலம் உள்ளவனையும் சேர்த்துக்கிறான்னா, இந்த இடத்துல சேரா, அந்த எத்தியோப்பிய ராஜாவாகிய சேரா மிகுந்த சேனையோட வரான், 10 லட்சம் பேர். ஆனா அந்த ஆசா கிட்ட இருக்கிறது வெறும் 5 லட்சம் பேர் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப இவனை விட பலத்த ஒரு சேனையோடு இவனை எதிர்கொள்ள வராங்க. அப்போ நம்ம மிஞ்சின ஒரு காரியம் நம்ம மேற்கொள்ள வரும்போது, நம்மால் மேற்கொள்ள முடியாத ஒரு காரியத்தை நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருக்கும்போது, நம்ம பலமுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம வசதி உடையவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம படித்தவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம நல்லவர்களாக இருந்தாலும் சரி, நம்மால் அந்த காரியத்தை மேற்கொள்ள முடியாது. ஆகவே தான் இந்த இடத்துல சொல்லுகிறோம், பலம் உள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்கிறது நமக்கு லேசான காரியம். அந்த இடத்துல பலம் உள்ளவனும் பலனற்றவனும் ஒரே மாதிரி தான் இருக்கிறான். அதை தான் நம்ம முதல்ல பார்த்தோம். அந்த துன்மார்க்கர்களை குறித்து ஆசாப் சொல்லும் போது, அவர்களுடைய பலன் எப்போதும் குறையாம இருக்கிறது. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமா அவர்களுக்கு கிடைக்கிறது. ஒரு குறைவும் இல்லாம அவர் இருக்கிறார்கள். ஆனால் திடீர்னு பாருங்கள், ஒரு சறுக்கல் வந்த போது
அவர்கள் இல்லாமல் போனார்கள், அவர்கள் காணாமல் போனார்கள், அவர்கள் முற்றிலும் பாழாய் நிர்மூலமாகி போனார்கள் என்று பார்க்கிறோம். அதுதான் கர்த்தரை சார்ந்திருக்காதவர்களுக்கும் அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் துன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த இடத்துல ஆசா நீதிமான நடந்துக்கிறான். அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கிறது நமக்கு லேசான காரியம், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதீர், உம்முடைய நாமத்தினாலே உண்மை சார்ந்து இந்த கூட்டத்துக்கு எதிராக நான் போகிறேன்ப்பா, மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதே. அந்த இடத்துல சொல்லுகிறான், நீங்க வேற நான் வேற இல்லை, அவன் என்ன மேற்கொண்டான்னா அது உண்மை மேற்கொண்டது மாதிரி, ஆகவே மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதிரும் என்று ஒரு ஜெபத்தை விண்ணப்பத்தை அங்கே செய்கிறான். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போகிறார்கள். அப்பொழுது ஆசாவுக்காக கர்த்தர் அங்கே யுத்தம் செய்கிறார். அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் தான் துணிந்து போய் என்னால் முடியும் என்று சொல்லி தன் கிரியைகளை நம்பி தன் சுயத்தை நம்பி அவன் போகலை. கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் அன்னை ஜெயம் கிடைத்ததோடு மிகுதியான கொள்ளை அவர்களுக்கு அகப்பட்டது. கொள்ளை பொருளை எல்லாம் சேர்த்து கொண்டு அவன் வெற்றியோடு திரும்புகிறான். இதை ஆசா திரும்பவும் அதே காரியங்களை தான் அவன் தொடர்ந்து செய்கிறான். அடுத்த 15வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அவன் மறுபடியும் எல்லா ஜனங்களும் கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி போதிக்கிறான். கர்த்தரை தேடாதவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான். மீண்டும் அவன் அந்த தேசத்தில் இருக்கிற அருவருப்புகளை எல்லாம் அகற்றுறதை நம்ம அடுத்த 15வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அந்த 15வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாத இருந்தது. முதல்ல ஒரு 10 வருஷம் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல் ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்து ஒரு பிரச்சனை வருகிறது, அதில் அவன் கர்த்தரை சார்ந்து இருக்கிறான். திரும்ப 35 வருடம் வரைக்கும் இளைப்பாறுதல், ஒரு பெரிய ஒரு லைஃப் செட்டில்மெண்டான ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஒரு ராஜ்யம் அவனுக்கு உண்டாகும். அதுக்கு பிறகு 36வது வருஷத்திலே திரும்பவும் அவனுக்கு விரோதமாக இஸ்ரவேலின் ராஜா வருகிறான். அதே 16வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசா அரசான 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக வருகிறான். இவன் வரும்போது அவன் கர்த்தரை சார்ந்து கொள்ள தவறி போகிறான். அவன் யாரை சார்ந்து கொள்கிறான் என்றால் சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாது கிட்ட போய் உதவி கேட்கிறான். கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் இந்த இடத்துல அவன் சீரியா இன்னொரு மனிதனை சார்ந்து கொள்கிறான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் அனனியா என்கிறவன் ஆசாவோடு சொல்லுகிறான். 16வது அதிகாரம் 8வது வசனத்திலே, மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா, நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரு. நேர்மை எத்தியோப்பியர் உனக்கு விரோதமா வரும்போது அவர்கள் பெரிய சேனையா இருந்தார்கள். அந்த நேரத்திலும் நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போது அவர் அனைவரையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தாரே. ஆனால் எந்த காரியத்துல நீர் மதி இல்லாதவராயிருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். அடுத்த வசனத்துல, இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் இருந்தபோது ஆண்டவருடைய உதவி அங்கே அவனுக்கு கிடைக்காம போகிறது. இது முதல் உனக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று சொல்லுகிறான். தொடர்ந்து பார்த்தோன்னு அந்த ஆசாவுக்கு ஒரு கொடிய வியாதி வருகிறது. அந்த வியாதியின் மத்தியிலும் வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். அவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் பரிகாரங்களை தேடி போனான் என்று பார்க்கிறோம். முடிவில் அவன் அப்படியாக மரித்து போகிறான். பிரியமானவர்களே, நம்ம ஆசாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் போது நம்ம செய்கிற அநேக கிரியைகள் இருக்கு. கர்த்தருக்கு பிரியமான நற்கிரியைகளை நாம செய்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தை நம்ம அதிகமாக கற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறதுல நம்ம தவறல. நிறைய நம்மிடத்துல இருக்க அருவருப்புகளை நம்ம நீக்க பிரயாசப்படுகிறோம். இந்த கிரியைகளை எல்லாமே ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நம்ம அவரை சார்ந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய உயர்விலும் சரி நம்முடைய தாழ்விலும் சரி நம்ம கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். அதான் அதே அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வார்த்தை. 2 நாளாகவும் 16வது அதிகாரம் 9வது வசனத்திலே, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவரை பற்றி உத்தம இருதயம், அதாவது ஒரு மாய்மாலம் இல்லாம பொய் இல்லாம உயர்வோ தாழ்வோ கர்த்தரையே சார்ந்திருக்கிற அந்த ஒரு நிலை தான். அதான் இந்த ஆசாப்பு கூட தன்னை உணர்ந்த பிறகு கர்த்தர் நடத்துகிற விதத்தை உணர்ந்த பிறகு அவன் சொல்லுகிறான். சங்கீதம் 73வது அதிகாரம் 28வது வசனத்திலே, எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம், நான் உண்மை அண்டி கொண்டு உமக்கு நெருக்கமா உமக்கு சமீபமா இருப்பதே நலம் என்று சொல்லுகிறார். எப்போதும் அவருக்கு நெருக்கமா அவருக்கு சமீபமா அவரை அண்டி கொண்டிருப்பது இல்லைன்னா அவரை சார்ந்து கொண்டிருப்பதா நம்முடைய வாழ்க்கைக்கு நலம். எப்படி நாம் அவரை சார்ந்து கொண்டிருப்பது? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 27:8வது வசனத்திலே,
என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு. நம்முடைய கவனம் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா இல்லையா, இல்ல இந்த நன்மை இருக்கா, ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா என்பதில் இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்கிறதுல இருக்கணும். அவர் நம்மோடு இருந்தா எந்த ப்ராப்ளம்னாலுமே அவர் நம்முடைய கரத்தை பிடித்து தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். ஆகவே தான் அவருடைய முகத்தை தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்ம அவருடைய முகத்தை தேடும் போது அவர் மட்டும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டாருன்னா அந்த வெளிச்சத்திலே நம்ம வெளிச்சம் காண்கிறவர்களாக இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா அந்த வெளிச்சத்திலே நம்முடைய பிரச்சனைக்கான சொல்யூஷனை கர்த்தர் தருகிறார். ஆகவே என்ன ப்ராப்ளம்னாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா அப்படி நம்ம தேடும் போது நம்மிடத்துல தாழ்மை குணமும் நமக்குள்ளே உண்டாகிறது. ஏன்னா இப்போ பாருங்க, ஒரு மனுஷங்கிட்ட கூட நம்ம பேச போகும்போது ஒருவேளை அவங்க பேசாமல் நம்ம ஃபேஸ் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா நாம் எதுக்கு திரும்பவும் போய் அவங்கக்கிட்ட நம்ம தாழ்ந்து போய் பேசணும்? அப்படி நினைக்காம நம்ம போய் ஒருவேளை பேசுகிறவர்களாக இருந்தால் அது நம்முடைய தாழ்மை குணத்தை குறிக்கிறது தானே. அதே போல தான் ஒருவேளை ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியாமல் இருக்கலாம், ஆண்டவர் ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில திரும்பவும் நம்ம எந்த வழியில் ஆண்டவருடைய முகத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுறது, எப்படி அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறது என்று நம்ம தேடுகிறோமா அப்படின்னு அவரை சார்ந்திருக்கிறோன்னு அர்த்தம். ஏன்னா வேற வழி இல்லை, நமக்கு வேற சொல்யூஷன் இல்லை. ஆண்டவர் தான் நம்மோட பேசி ஆகணும். ஆண்டவர் தான் நமக்கு இந்த காரியத்தில் ஒரு விடுதலை கொடுத்தாகணும். ஆண்டவர் தான் இதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி ஆகணும். அப்படிங்கிற அந்த டிபெண்டன்ஸை அவரை சார்ந்து இருக்கிறத அந்த சூழ்நிலையை வெளிப்படுத்துகிறது. அந்த சூழ்நிலை நம்ம தேடுவோம் கர்த்தரை, நம்ம நிதானிப்போம், நம்ம எதிராக தவறி இருக்கிறோமா என்று யோசிப்போம், அவருடைய இரத்தத்தினால கழுவப்படுவோம் அப்படி என்று சொல்லி கர்த்தரை அதிகமாக நம்முடைய ஆத்மா அவரை தொடர்ந்து நம்ம பற்றி கொண்டிருக்கிறவர்களாக நம்ம மாறுவோம். இதுதான் உண்மையிலே அவரை சார்ந்திருக்கிற ஒரு குணம். நம்ம செய்கிற எல்லா கிரியைகளும் சரி கர்த்தருடைய நாமத்திற்கு என்று நம்ம செய்கிற எல்லா விஷயம் கர்த்தருடைய பார்வையில் அங்கீகரிக்கப்படணும். நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதலும் ஆசீர்வாதமும் உண்டாக வேண்டும் என்றால் எல்லா சூழ்நிலையில நம்ம அவரை சார்ந்திருக்கிறவர்களாக அவருடைய முகத்தை தேடுகிறவர்களாக நம்ம மாறும்போது நிச்சயமாக அந்த இளைப்பாறுதலை அந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தருவதை சத்ருவால தடுக்கவே முடியாது. ஆகவே பிரியமானவர்களை, இந்த நாளிலும் இதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக உண்மையிலே அவரால் உருவாக்கப்பட்டவர்களாக அவரை முற்றிலுமாக சார்ந்து கொண்ட ஒரு புதிய வாழ்க்கையை வாழுகிறவர்களாக நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். எங்களை அதிகம் அதிகம் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தின் தகப்பனே, இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. தகப்பனே, நாங்கள் எப்போது உம்மோடு இருக்கும்படியாக எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. எல்லா சூழ்நிலையிலும் தகப்பனே உண்மையே நாங்கள் அண்டி கொண்டிருக்கிறவர்களாக உம்மோடு நெருக்கமாக இருக்கிறவர்களாக நாங்கள் எங்களை பார்த்து கொள்ள அப்பா எங்களுக்கு கிருபை செய்வீராக. தகப்பனே அப்பா, உம்மால் உருவாக்கப்பட்ட பாத்திரங்களாக எங்களை மாற்றும். எல்லா சூழ்நிலையிலும் உண்மை சார்ந்து கொண்டு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக தகப்பனே, உண்மை சார்ந்து கொண்ட போது ஆசாபுக்கு வெற்றி கிடைத்தது, இளைப்பாறுதல் கிடைத்ததுப்பா. அதே போல உண்மை சார்ந்து கொண்டு இளைப்பாறுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க அப்பா. எங்களுடைய கிரியைகள் எல்லாம் அப்பா, எங்களுடைய நீதிகள் எல்லாமே அழுக்கான கந்தை. எங்களுடைய கிரியை வைத்து கொண்டு அப்பா நாங்கள் எந்த காரியத்திலையும் உண்மை சார்ந்து கொள்ளாமல் எங்களுடைய சுயத்தை சார்ந்து கொண்டு நிற்கக்கூடாது தகப்பனே. அப்பா, எங்களுடைய கிரியைகள் எல்லாம் எங்களுடைய சுய நீதி ராஜா, அதை ஒதுக்கி வைத்து கொண்டு தகப்பனே உம்முடைய முகத்தை பார்க்கிறவர்களாக அவையானவரே அப்பா உண்மை சார்ந்து கொள்ளுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க அப்பா. எங்கள் குறைவுகள் குற்றங்களை மன்னிங்க, எங்களை உணர்த்தி நடத்துங்க தகப்பனே. உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் உங்கள் பாதத்திலே தாழ்த்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.